வேற லெவல். தலை இணை வேற எவனும் கிடையாது. தலை இன்னொரு மேட்ச் ஆகி கண்டிப்பா அவர் வந்து ஆடுவாரு. அது உறுதி, சம்பவம் உறுதி. அவ்வளவுதான், வெறுத்தணும். எல்லா மேட்ச் எக்ஸ்பெக்டேஷனோட தான் வருவோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம நினைக்கிறது இன்னைக்கு நடந்திருக்கு. டாஸ் ரொம்ப க்ரூஷியல் ஆகி போச்சு ப்ரோ. இன்னைக்கு கேகேஆருக்கு சிஎஸ்கே வந்துட்டு நல்லா பிச்சை கணிச்சு கரெக்டாக வந்து ஒவ்வொரு எங்கள் டீமோட ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பிளான் போட்டு அது மாதிரி கரெக்டாக அது எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டாங்க. எங்கள் டீம் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் பிச்சை ரீட் பண்ண கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். டாஸும் க்ரூஷியலாக இருந்ததுனால சொதப்பிட்டோம். இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஜெயிச்சிரும் ப்ரோ. அடுத்த வருஷம் இவன் வந்து ரோஹித் பாண்டியானால மும்பையை வெறுத்து இங்க வந்திருக்காங்க. ஒரு 40 சீசன் பேன் பார்த்தா வெறும் 10 கோல் அடிக்கல. நீங்க வேற மும்பை தான் ஜெயிக்குது போவீங்களா? அது முடியாதுங்க. அந்த டீம்ல ஒரு பாம்பு இருக்கு. அந்த பாம்பு அடிக்கிற வரைக்கும் மும்பை ஜெயிக்காது. ஏதோ போன மேட்ச் ஜெயிச்சிருச்சு. அந்த பாம்பு அடிச்சா பாப்போம். எதா இருந்தாலும் களத்துல பாப்போம். வேல்சார் தான் காரணம் எல்லாத்துக்கும். வேல்சார் தான் காரணம். கண்டிப்பா வேல்சார் நல்லா இருக்கணும். தலை மேட்ச் பயங்கரமா இருந்தது. அடுத்த மேட்ச்ல வந்து தலை வந்து சைலண்ட்னு சொன்னவனுங்கெல்லாம் தாலி மேலேயே கொட்டி ஒரு பாடத்தை வந்து பண்ணுவாங்க போல. ஆமா, 28 ஏப்ரல் ஹோம் கேம் இருக்குது. சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து அவங்க அந்த மீம் இங்கேயும் போடணும். சைலன்ஸ்னு சொல்லி போட்டாங்களா, அப்போ அவங்களுக்கு சைலன்ஸ் ஓட்டு விடுறதா இல்லையான்றது அப்போ தெரிஞ்சிடும். அதே மாதிரி வேர்ல்டு கப்புக்கு வந்து அவன் கப்பு மேல காலை போட்டு இருக்கும்போது அவன் காலை ஒட்டு அவன் ஆணவத்தில் ஐசிருவான்னு தெரிஞ்சிடும். அவன் 28ஆம் தேதி அவன் ஆணவம் கர்ஜனியை அவன் பார்ப்பான். தலை வந்து அதை அடிக்கி பெஜார் பண்ணும். இதுதான் விஷயம். ஃபைனலி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி தலையை பார்த்தாச்சு. தொண்டையே போயிடுச்சு ப்ரோ. என் வாய்ஸே கிடையாது. இந்த உக்கும் பாட்டு போட்டு அவர் நடந்து வந்தார். அவ்வளோ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுலாம் தெரில. எங்கேயோ மிதத்துட்டு இருக்கும், கத்தின்னு இருக்கும், டான்ஸ் ஆடுறோம், என்னென்னமோ நடந்துச்சு. ஒன்றுமே கேட்கல. பயங்கரமாக இருந்தது. தலைக்கு நன்றி நினைச்சுன்னா மக்களுக்காக வந்தார். அதான் ரொம்ப முக்கியம். மக்களுக்காக வந்தார் அவரு. ஜடேஜா வந்து ரிட்டர்ன் போனாரு. தலைக்கு மிக்க நன்றி. ரொம்ப மோசமாக இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக கேகேஆர் ஃபேனா, நான் மும்பை ஃபேன். அவ்வளோதான். நான் சும்மா நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சிஎஸ்கே கோச்சு அதை எப்படி சொருவிடுவோம், அது பிரச்சனை இல்லை. வான் கடையில் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இந்த மேட்ச் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் ப்ரோ. 200 சேஸ் இருக்குன்னு பார்த்தேன். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி சிஎஸ்கேக்கு. லைக் என்ன சொல்றது, எக்ஸ்பெக்ட் பண்ணதா. சிஎஸ்கே எப்பவுமே சென்னையில் வின் பண்ணி தான் ஆவாங்க. ஸோ பக்காவா இருந்துச்சு மேட்ச். ஜோனி ஆடலன்னு மட்டும் தான் வருத்தம். சீரியஸாக செம்ம போலிங், செம்ம ஃபீல்டு. கேகேஆர் கூட செம்மையாக ஆடினாங்க. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் வரை எதுவும் வராது. ஸோ அதனால ஃபயராக இருந்துச்சு. பேசிக்காகவே அவங்க ஃபீல்டிங் ரொம்ப நல்லா பண்ணாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸோட போலிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. கொல்கத்தா ரைடர்ஸ் சூப்பராக இருந்தது மேட்ச். ருத்ராஜ் நல்லா ஆடினாரு. தூபே நல்லா 6 அடிச்சார். சூப்பர் ப்ரோ. தலை தரிசனம் தான் ப்ரோ. சொல்லி மேட்ச் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது ப்ரோ. கடைசியா தலை வந்தது தான் ப்ரோ. எல்லாமே வந்துட்டோம் ப்ரோ வெளியே. அப்புறமா தான் ப்ரோ யாரும் கத்துறது கேட்டு உள்ள போனோம் ப்ரோ. தலை வந்தாரு வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தோனி கேம் டு பேட், கிரேட், அமேசிங். என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? தோனி கமிங் டு பேட். லெவல் ப்ரோ. தலை இருக்காரு ப்ரோ. என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? நல்லா பிடிச்சிருக்கு. தோனி 2 ரன் அடிச்சாச்சு. அதான் போதும். சிங்கிள் எடுத்தார்ல, அதுவே வேற லெவல் ப்ரோ. சிங்கிள் தான் மேட்ச் ஜெயிச்சாச்சு. என்னதான் சொன்னாலும் இந்தியா தான் கெளிக்கணும். வேற லெவல் மேட்ச்ரா. லாஸ்ட்ல தோனியும் வந்தாரு. வர்த்தா இருந்தது. கேகேஆர் மொக்க பேட்டிங், விக்கெட் இருந்தது. தோனி வந்தது செம்மையா இருந்தது. செம்மையா வர்த்து. தோனி தான் ரொம்ப நல்லா விளையாடுறாரு. அவரு போன தாட்டி எல்எஸ்டிக்கு அகைன்ஸ்டா 2 சிக்ஸர் கண்டினியூஸா அடிச்சாரு. அது டிசி அது இல்ல, எல்எஸ்டிக்கு அகைன்ஸ்டா 11 ரன் அடிச்சாரு. சரி, இந்த மேட்ச் வந்து எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. கடைசியில் எம்எஸ் தோனி தான் வந்து மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. சிஎஸ்கே தோனி
அங்கிள் வந்தார்ல எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சா எப்படி தோனி தோனி கத்துனா தோனி 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 எவ்வளவு பிடிக்கும் தோனி அங்கிள் உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா பிடிக்குமா ஓகே थैंक यू Thank you. பை 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 என்ன சொல்லுங்க மேட்ச் எப்படி மேட்ச் நல்லா இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு பவுலிங் நல்லா போட்டாங்க. இது ஜடேஜா தேஷ்பாண்டே இவங்கெல்லாம் நல்லா பார்த்தாங்க. அதோட ஃபீல்டிங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ருத்ராஜ் பேட்டிங் நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. திஸ் மை பர்த்டே ஸோ இட்ஸ் த பெஸ்ட் பர்த்டே கிஃப்ட் எவர். தேங்க்யூ. லாஸ்ட்டில் தோனி விளையாண்டது தான் லைக் செம்மையாக இருந்துச்சு. லைக் லாஸ்ட் மேட்ச் வர இட் வாஸ் ஸோ குட். தேங்க்யூ. தோனி அடிச்சு அவனை இந்த வாட்டி தலை தரிசனம் வந்தால் பார்த்துட்டு போரு. நாங்கள் கிடைக்காத ஒரு வாய்ப்பு அதை கிடைக்காதுன்னு நினச்சோம். பட் இருந்தாலும் கட்சிச்சு எங்களுக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. செம்மையாக இருந்து தலை என்ட்ரன்ஸ் ஆகணும் அப்படியே காதை மூடினாங்க எல்லாமே. அம்பேரே மூட்டாரு. வேற லெவல் என்ன விஷயம் பிடிச்சிருந்தது சொல்றாங்க சொல்லுங்க. வேற லெவல் மேட்ச் சூப்பராக இருந்தது ப்ரோ. செக்ஸி மேட்ச் ப்ரோ. கன்ஃபார்ம் தலை வந்தா எவ்வளோ ரொம்ப சவுண்டு அட்மாஸ்பியர் ரொம்ப செக்ஸி. சூப்பர் சூப்பர் மேட்ச். தக்காளி சார் அடிச்சதுல தூபே நல்லா அடிச்சாரு. அதில் டோனி இறங்கி ஒரு மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டாரு. தலை தரிசனம் வர்த்து வர்மா. என்ன விஷயம் பிடிச்சிருந்தது மேட்ச்ல ஆக்சுவலா தூபே 6 அப்புறமா வந்து தலை வந்ததே எங்களுக்கு செம்ம ஹாப்பி. bowling first bowling எப்படி இருந்துச்சு பாக்கும்போது ஆக்சுவலா செம்ம பார்த்தது ரொம்ப ஹாப்பி. எனிவே கொஞ்சம் ஷார்ட் 1 ரன் தான் பட் ரொம்ப ஹாப்பி ஆஃப்டர் சீயிங் தலை. தரமாக இருந்துச்சு. இதுக்கு மேல ஒரு மேட்சா? இதான் மேட்ச். சென்னை சூப்பர் கிங்ஸ் வின். ஃபைனல் நம்ம இங்க பார்க்கறோம். சென்னை தான் கலக்குறோம். எப்படியோ கேகேஆர் ஒரு வாட்டி தோக்கடிச்சாச்சு. அதுவும் லோ ஸ்கோரில் தோக்கடிச்சாச்சு. சூப்பராக இருந்தது மேட்ச். செம்மையாக இருந்தது. தலையை பார்த்துட்டேன் அவ்வளோதான். தலையை பார்த்தோம். தலை எதுவுமே அடிக்கல பரவாயில்ல. இருந்தாலும் பார்த்தோம். கொடுத்ததுக்கு நல்லா இருக்கு. தேங்க்யூ. பெஸ்ட் ப்ரோ பெஸ்ட். ஆனால் வைசாக்கில் நான் பார்த்தேன் அது விருந்து. இது லைட்டாக ஊருகாமல் இருந்தது. கோலி ஃபார் யூ மேன். வன்மம் கோலியை தோக்கச்சிருக்கோம். வன்மம் கௌதம். தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு. தோனி ஜடேஜா வரதா இருந்தாரு, ஆனா தோனி வந்தாரு. செம்மையா இருந்துச்சு மேட்ச் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் கிரிக்கெட் வரேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ப்ரோ. சரியா இது கூட இது மாதிரி வந்ததே இல்லை. இதான் முதல் ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் வரேன். சரியா 3 ரன் இருந்தாலும் தலை தோனி வந்ததை மட்டும் பார்த்துட்டு போயிடுறது மட்டும் ஜாலியாக இருக்குது ப்ரோ. அது மட்டும் எனக்கு போதும் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு மேட்ச் நான் பார்த்ததே இல்லை ப்ரோ. எனக்கு இதான் முதல் தடவை வரணும். ஒரு ஸ்க்ரீனில் பார்த்துட்டு முதல் தடவை வர்றது ரொம்ப ஜாலியாக இருக்கு ப்ரோ. சூப்பராக படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. என்ன படம் சிஎஸ்கே படம் தான் ப்ரோ. என்ட்ரி அதுதான்ப்பா புல் அரிக்குது. மேட்ச் வின் பண்ணலான்னு தெரியல. தலை என்ட்ரி அது பெரிய தரிசனம் எனக்கு. போதும் எனக்கு ரொம்ப தான் அல்டிமேட்டு. தலை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்து ரொம்ப சந்தோஷம். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக தோனி வந்தா ஜடேஜா நிற்க வச்சுட்டு தோனி உள்ள கூட்டு வந்ததா நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஜடேஜா உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் நீ போ நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். வேற மாதிரி இருந்துச்சு. எதிர்பார்த்தீங்களா மேட்ச் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி? வின் பண்ண எதிர்பார்த்தோம். பட் ஹை ஸ்கோரிங்காக இருக்கும் போது நல்லா லோ ஸ்கோரிங்காக போணுச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக crazy it was crazy. Dhoni came, nothing else we wanted. மேட்ச் செம்மையாக இருந்தது ப்ரோ. கடைசியாக ஜடேஜா வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணார். உள்ளே வர போல் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் போயிட்டா போல். அங்கே தான் ஜடேஜா அவர் பேரை காப்பாற்றிட்டாரு. இருந்தாலும் அவர் ஹீரோ தான். இருந்தாலும் நம்ம தலைக்கு வலி கொடுத்துட்டு மாஸ் காட்டினா போல். துஷார் தேஷ்பாண்டே எல்லாரும் அசியசியமாக திட்டிருந்தோம் இவ்வளோ நாள். இன்னைக்கு மாஸ் காட்டிட்டா போல் அவரும். ஃபிஸ்ஸு கம்பேக் கொடுத்தாரு. ஒரு மேட்ச் விட்டு இன்னொரு மேட்ச்சு. டோட்டல் ட்ரீட்டு தாங்க மேட்ச்சு. தரிசனம் தலை தரிசனம் 3 நிமிஷம் தலை நின்று விளையாடினாரு. நல்லா நின்று விளையாடினாரு. நாங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தலைவர் இன்னைக்கு தரிசனம் பார்த்துட்டோம். தோனி தலை வந்த போது கிரவுண்டு ஒரே வராங்க. இது லைஃப்பில் ஒரு இந்த எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கணும். ஜனங்க வந்து சிஎஸ்கேக்காக நம்ம வந்து விளையாடுறோன்னா இங்கே தலைவர் விளையாடுறாருன்னா அது வந்து பார்க்கணும். நேரில் பார்க்கறதுக்கு எங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறோங்க. தேங்க்ஸ். எப்படி சொல்றா மேட்ச் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்ததா? தோனி பார்த்து எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சிஎஸ்கே சொல்லுப்பா எப்படி இருந்துச்சு மேட்ச்? I'm very happy the CSK win. And you are happy Dhoni came at the last? Yeah. சூப்பராக இருந்துச்சு சார். சூப்பராக இருந்துச்சு. இன்னும் அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் காம்படிட்டிவாக இருந்திருக்கும். தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மேட்ச் ரொம்ப சூப்பராக இருந்ததுண்ணா. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. ஜடேஜா சூப்பராக பண்ணார். 3 விக்கெட் எடுத்தார். கேப்டன்சி நல்லா பண்ணார் ருத்ராஜ் நல்லா பேட்டிங் தான் ஆனார். ஜடேஜாவோட நல்ல போலிங் வேற லெவலில் இருந்தது. சூப்பராக இருந்தது. தோனியோட லாஸ்ட் வந்து ஆனால் தோனி ஃபினிஷ் பண்ணுவாருன்னு நினச்சோம். வாய்ப்பில்லை. தலை தரிசனம் ஆயிடுச்சு. தோனியோட டிசிஷன் ஜடேஜாக்கு முன்னாடி வந்து பேட்டிங் வராது. வேற லெவல். ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பி. ஹோம் கமிங். ஆமாம் 6 ஸ்டார் வந்துடும் நம்ம ஜெர்சியில். நல்லா போச்சு. நல்லா போச்சு தலைவா. பரவாயில்ல. யார் வேணாலும் பண்ணாலும் பரவாயில்ல. ஃபைனல்ஸில் மீட் பண்ணுவோம். இங்கே ஃபர்ஸ்ட் லாஸ்ட் தான் எங்களுக்கு.
KKR Dhoni I love Dhoni enjoy the match CSK wins the match thank you ஓ ஃபஸ்ட்டு நீ தான் ப்ரோ ஸ்டே பாக்ஸ் அடித்து வர தலை வந்தோடனே சந்தோஷம் தான் அது வரைக்கும் வேற மைண்டில் எதுவுமே தலை தான் எங்கள் தலை இன்னைக்கு வந்துட்டாரு களத்தில் சென்னைக்கு அதனால மரண மாஸ் செம்ம சவுண்டு யாருக்கு இருந்தாலும் செய்தான் செய்கதான் இனிமேட்டு செம்ம இது எல்லாத்தையும் முடிக்கிறோம் மும்பையா ஐயோ அதை உடுத்தலடி மும்பையை உடுத்தல சிஎஸ்கே வருதா அதான் கெத்து நம்மளுக்கு மும்பைல சும்மா ஆர்சிபின்றாங்க போறாங்க அவங்களாம் வேஸ்ட்டு சிஎஸ்கே வருதா ஜம்முன்னு அடிப்போமா அவ்வளோதான் தோனி வந்து ஆடுறாரோ இல்லையோ அது பத்திலாம் இல்லை வந்தா போதும் சும்மா ஒரு ரன் வச்சாலே போதும் சிஎஸ்கே தான் சூப்பர் எக்ஸலண்டா இருந்தது மேட்ச் வர்த்து ப்ரோ என்ன விஷயம் பிடிச்சிருந்த மேட்ச்ல ஆக்சுவலா ஜடேஜா தான் வந்தார் கடைசியில் தோனி என்ட்ரானது வந்து சீரியஸ்லி ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அல்டிமேட்டா இருந்துச்சு மேட்ச் ஆக்சுவலா ரொம்ப அல்டிமேட்டாக வேர்த்தாக இருந்துச்சு ப்ரோ மும்பை இந்தியன்ஸ் ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச் உங்க கூட தான் ப்ரோ நான் உங்களுக்காக நான் நல்லா பேசலான்னு வந்தேன் நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணுறேன் செமையாக நான் ஆர்டினரி மேட்ச் தான் இருந்துச்சு பட் தலை உள்ளே வரும்போது எனக்கே கண்ணு கலங்கிடுச்சு செமையாக இருந்துச்சு மேட்ச் அந்த 2 ரன்னுக்காக வந்தார்ல சூப்பர் தலை தான் இதே மாதிரி அவே மேட்சஸ்லையும் வின் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் பாம்பேலாம் எங்களை அடிக்க முடியாது ப்ரோ இங்கே வேணால் அடிக்கலாம் பாம்பேலாம் அடிக்க முடியாது சூரியகுமாரி அதை பின்னாடி அடிச்சு முடியுமா ப்ரோ அந்த மேட்ச் எவ்வளவு டஃபா இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த மேட்ச் வந்து சென்னை கஷ்டம் தான் போடுவாங்க கண்டிப்பாக வந்து பாம்பே செம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஷெப்பர்டு பேட்டிங்லாம் பார்த்துருப்பீங்க நேற்று அப்படி தோளில் போட்டு ஒரு லுக்கு கொடுத்துருப்பாரு அது அப்படியே பிரிடேட்டர் பேந்தர் மாதிரி இருந்தார் செம்மையாக இருந்துச்சு மேட்ச் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு பட் நல்லா இருந்தது தலை வரும் ஒன் டே மாதிரி இருந்துச்சு பட் தலை வரும்போது பயங்கரமாக இருந்துச்சு செம்மையாக மாஸ் தலை தரிசனம் தான் தலை வேற லெவல் தலை தோனி கொடுத்த தரிசனம் லாஸ்ட் 3 ரன்னுக்கு செம்ம தலை 2 மேட்ச் தோத்தே வச்சு செஞ்சிட்டாங்க செம்ம கொடுத்த பணத்துக்கு ஒர்த்து ப்ரோ தோனியும் பார்த்தாச்சு லாஸ்ட் 2 பால்ல கடல் வந்துட்டாருப்பா சரியான மேட்ச் சூப்பர் லாஸ்ட் 2 பால் தான் தலை வந்தது தான் மேட்ரு It was very nice actually and we were waiting for Dhoni's 6. We were so excited when Dhoni came in. Okay, the first bowling எப்படி இருந்துச்சு? It was the movement was very nice. Thank you. Last entry Tala Dhoni. Tala Dhoni was exciting like everything was exciting. சரியான மேட்ச் தலை வந்து கடைசியில் ஆடினது ரொம்ப சந்தோஷம் ஆனால் பத்திரானா ரொம்ப மிஸ் பண்ணேன் என் தங்கத்தை அவதான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இன்ஜுரின்னு சொல்லிட்டு ஓரமாக நின்ட்டாரு அதான் மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு அடுத்து வர எல்லா மேட்சும் சரியா ஆடி நல்லா எல்லாரையும் வெளில தூக்கி போட்டு சரியா ஜெயிக்கணும் அது மட்டும் தான் ஆசை எம்ஐ கூட சேர்ந்து ஆடும்போது இறங்கி ஆடி கப்பை தூக்கணும் அதுதான் சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் அடுத்த மேட்ச் எம்ஐ கூட தான் எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா இந்த பக்கம் ஹர்திக் அந்த பக்கம் தோனி யாரை பார்க்கறதுன்னு தெரியாது அதே சமயம் சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும் அப்படின்றது எங்க எல்லாரோட ஆசை அதான் ஜெயிக்கணும் அதான் ஒரு பயம் இருக்கா ஆமா ஒரு மிக்சட் ஃபீலிங்கா இருக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த மாதிரி ப்ரோ சூப்பர் மேட்ச் ஜட்டு மாஸ் 3 விக்கெட் ஃபர்ஸ்ட் பாலே கேட்ச் ஜட்டு மாஸ் தலை தரிசனம் ஜெமினி படம் பார்த்த மாதிரி இருக்கு என்ன போர் அடிக்கலையா மேட்ச்சு நமக்காக டோனி வந்து ஏதோ கலகலப்பாச்சு அந்த 2 நிமிஷம் தான் நம்ம பாண்டியன் ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு மற்றபடி பழைய சோறு சாப்பிட்ட மாதிரி இருக்கு என்ன பண்ண முடியும் காசுக்கு வேஸ்ட்டு அந்த எதிர்பார்த்து வந்த ஃபயரான்ல பவர் ஸ்டார் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு என்ன ப்ரோ நீங்க போங்க ஜடேஜா வந்தாரு ப்ரோ கடைசியில் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் ப்ரோ இதுக்கு மேலே என்ன ப்ரோ வேணும் அவ்வளோதான் ப்ரோ கடைசி அந்த 2 பால் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் பால் லாஸ்ட் பால் சிங்கிள் அதுதான் மேட்ச் அவ்வளோதான் கடைசி 10 நிமிஷம் தோனி வந்தாரு கதையை மாத்திட்டோம்ல ப்ரோ தரமா எடுத்திருந்தாரு தோனி தான் மாசு சூப்பரான மேட்ச் ப்ரோ கொடுத்த காசு கொடுத்து தலை என்ட்ரி வேற லெவல்ல இருந்து அந்த டிஜே மியூசிக் வேற லெவல் ஃபர்ஸ்ட் டைம் தலை என்ட்ரியை பார்த்துருக்கேன் தலை என்ட்ரி எல்லா மேட்ச்லயும் எல்லா ஸ்டேடியத்திலயும் பார்க்கணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன் ருத்ராஜுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட் இந்த கேப்டன்சி நல்லா கண்டினியூ ஆகணும் எல்லா மேட்சும் ஜெயிக்கணும் சிஎஸ்கே மேட்ச் நல்லா இருந்தது என்ன விஷயம் பிடிச்சிருந்தது விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்த விக்கெட்ஸ்லாம் பிடிச்சிருந்தது தோனி வந்தார்ல அது எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனால் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது சரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது மேட்ச் ஃபர்ஸ்ட்
The first innings were really good. Then after Dhoni's entry was unexpected but it was brilliant. CSK bowling how is it today match? Very good. It was exceptional. Total is match. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு பட் ஆனால் ஜெயிச்சிட்டோம் அவ்வளோதான். கைக்வாட் 50 அடிச்சிட்டாங்க. நான் அதுக்காக தான் நான் கைக்வாட் ஃபேன் ஆக்சுவலி. ஸோ அதனால அவர் 50 அடிச்சதில் சந்தோஷம் எனக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஸ்லோவாக தான் போச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா இருந்துச்சு. டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்துட்டு இருந்தாங்க. தேஷ்பாண்டே 3 விக்கெட் எடுத்தாங்க. 3 விக்கெட் தேஷ்பாண்டே 3 விக்கெட். அப்புறம் ஜடேஜாவோட பவுலிங் எனக்கு வேற லெவல். என்ஜாய் பண்ணோம் கம்ப்ளீட்டாக. டோட்டல் மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஓகே தான். ரொம்ப முக்கியம் தான் இருந்தது. எல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு போகிற மாதிரி கேட்க லைனாக போயிட்டு இருந்தாங்க. டார்கெட் அதிகமாக இருந்தது நல்லா இருந்திருக்கும். என்ன மேட்ச் எப்படி ரொம்ப போராக இருந்துச்சா இல்லை போலிங் வைஸாக நல்லா பார்த்தா? போராக தான் இருந்தது. ஏன்னா பிச்சு ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. அதனால் போரிங்காக இருந்தது. கொஞ்சம் ஸ்கோர் அதிகமாக இருந்தது நல்லா இருந்தது. சிஎஸ்கேவோட போலிங்லாம் அப்படி இருந்துச்சு. சிஎஸ்கே போலிங் நார்மலாக இருந்தது. பிச்சு வந்து ஸ்லோவாக இருந்ததுனால பேட்ஸ்மேன்லாம் அடிக்க முடியல. ஓகே ஓரளவுக்கு. பார்க்குற மாதிரி என்ன ப்ரோ சொல்லுவாங்க, பார்க்குற மாதிரி இல்லையா ப்ரோ? எப்படி ப்ரோ சொல்லுவார் அவர் கேட்காரு? எங்கே ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணி 200 அடிப்பாங்க இறங்கி சேஸ் பண்ணுவாங்க பார்த்தேன். இந்த மாதிரி மொக்கையை ஆடிட்டு எங்களை பாதியிலே இந்த ஓட வச்சுட்டாங்க ப்ரோ. நாங்கள் இங்கே வெளியே செங்க ப்ரோ கோயம்புத்தூர்லேருந்து வர மேட்ச் பார்க்கறதுக்காக வந்தால் இவங்க டார்கெட்டே ஒரு 134 அடிச்சுட்டு அதை வேறு கொடுத்துட்டு இப்போ 15 ஓவர்லேயாச்சும் சேஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா இல்லை ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி? இல்லை ப்ரோ, சென்னையில் இருந்தாலே கன்ஃபார்ம் வின் பண்ணிடும். அது எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த வருஷத்தில் கேகேஆர் தான் தோக்கலை, ராஜஸ்தான் தான் தோக்காமல் இருக்கு. ரெண்டுமே நம்ம ஊர் வந்தோடனே அச்சு ஓட விட்டுடலாம்.